ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் எப்படி அவாய்ட் பண்ணுறது, எக்ஸாம்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதை 3 பார்ட்டாக நம்ம பார்க்கலாம். எக்ஸாமுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், எக்ஸாம் அன்னைக்கு என்ன பண்ணணும், எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் முழுசாக உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் பார்ட், எக்ஸாமுக்கு முன்னாடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது. இதில் ஒரு 4 விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு, ஸ்டடி மோர். நிறைய படிக்கணும். நீங்கள் எவ்வளோ படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது. ஏன் அப்படின்னா, நமக்கு நிறைய நேரம் இந்த பதட்டம் எதனால் வருது அப்படின்னா, நம்ம போதுமான அளவு படிக்காதனால தான் வருது. நம்ம ஹோம்ஒர்க்ஸை நம்ம ரிவைஸ் பண்ணணும், நமக்கு கொடுத்த அசைன்மெண்ட்ஸ் இது எல்லாமே நம்ம ரிவைஸ் பண்ணி நம்ம பார்க்கணும் எக்ஸாமுக்கு முன்னாடி. ஸோ நான் மன திருப்தியோட அப்பாடி நான் எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் நம்ம படிக்கணும். படித்ததோடு நிற்காம அதை நம்ம திரும்ப திரும்ப ரிஹர்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன் ரிஹர்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம மெமரிக்குள்ளே அது நல்லா பதியணும் அப்படின்னா இந்த ரிஹர்சல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நினைவாற்றல் பற்றி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நான் போட்டிருக்கிறேன். மறக்காமல் அந்த வீடியோவில் போய் தெளிவாக எப்படி நம்ம மெமரி அந்த ப்ராசஸ் ஆகுது, எப்படி நம்ம படிக்கிற விஷயம் லாங் டேர்ம் மெமரிக்குள்ளே போகுது அப்படிங்கிற விஷயங்களை அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ மறக்காமல் அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். 2வது, ப்ரீத். நிறையா ப்ரீதிங் எக்ஸசைஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த ப்ரீதிங் எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட பதட்டத்தை கம்மி பண்ணுறதுக்காக, நம்மளோட மனசை நிதானமாக வைக்கிறதுக்காக பண்ணக்கூடிய எக்ஸசைஸ். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் இதை நம்ம பண்ணணும். 3வது, ப்ராக்டிஸ் பாசிட்டிவ் திங்கிங். நிறைய பேருக்கு இந்த எக்ஸாம் அப்படின்னு வார்த்தையை கேட்டாலே ஒரு மாதிரி பயம் வந்துடும். ஐயோ நான் ஃபெயில் ஆயிடுவேனோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் வந்துடும். ஸோ அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பாசிட்டிவாக நான் திங்க் பண்ணணும். டெஃபினட்டாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் இந்த எக்ஸாமை நான் நல்லா பண்ணுவேன். 4வது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ஸ்லீப் வெல் அண்ட் ஈட் வெல். நல்லா தூங்கணும், நல்லா சாப்பிட்ணும். நான் முன்னாடி நான் சொல்லியிருக்கேன், தூக்கம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா குறைஞ்சது நம்ம 7 மணி நேரமாவது நம்ம தூங்கணும். அதுவும் எக்ஸாமுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்மளோட பிரெயினுக்கு நல்ல ரெஸ்ட்டு நம்ம கொடுக்கணும், நம்ம உடம்புக்கும் நல்ல ரெஸ்ட்டு நம்ம கொடுக்கணும். ஸோ இது எப்படி கிடைக்கும் அப்படின்னா, நம்ம நல்லா தூங்குறது மூலமாக மட்டும்தான். ஸோ எக்ஸாமுக்கு முன்னாடி நாட்களில் நம்ம ஒழுங்காக தூங்காமல் இருந்தோம் அப்படின்னா நம்மளால் ஒழுங்காக ஃப்ரெஷ்ஷாக எக்ஸாமில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அதனால் எக்ஸாமுக்கு முந்தின நாட்களில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது நல்லா தூங்குங்க, போதுமான அளவு நீங்கள் சாப்பிட்ணும். பார்ட் 2, எக்ஸாம் அன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் ஒன், டோன்ட் ஸ்டடி. தயவு செஞ்சு எக்ஸாம் அன்னைக்கு படிக்காதீங்க. நீங்கள் ஆல்ரெடி முன்னாடி நிறைய படிச்சிருப்பீங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் படித்ததை நீங்கள் ரீகால் பண்ணால் போதும், ஒரு தடவை நீங்கள் ரிவ்யூ பண்ணால் போதும். மெயினாக புது விஷயம் எனக்கு எதுவுமே படிக்காதீங்க. ஏன் இதை நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே அது சம்மந்தமான விஷயங்களை நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. இப்போ அதோடு சேர்த்து நீங்கள் புதுசாக ஒரு விஷயம் பண்ணும்போது உங்களோட பிரெயின் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. அதனால் தயவு செஞ்சு புதுசாக அந்த அன்னைக்கு எதுவும் படிக்காதீங்க. பாயிண்ட் நம்பர் 2, ப்ரைம் யுவர் பிரெயின். உங்கள் பிரெயினை முன்னிலைப்படுத்துங்க. அந்த அன்னைக்கு என்ன சாப்பிட்ணும், என்ன குடிக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப கான்ஷியஸாக திங்க் பண்ணி அந்த அன்னைக்கு சாப்பிட்ணும், குடிக்கணும். நீங்கள் என்ன மெடிக்கேஷன் எடுக்கணும் இது எல்லாமே கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எக்ஸாம் நடக்க போகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா உங்களோட ஃபுல் ஃபோக்கஸுமே எதில் இருக்கும் அப்படின்னா, உங்கள் எனர்ஜி எல்லாமே டைஜஷன் பார்ட்டில் தான் இருக்குமே தவிர உங்களால் திங்க் பண்ண முடியாது. அதுக்காக நீங்கள் சாப்பிடாமலும் நீங்கள் பட்னியாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை. ஸோ அதுவும் எப்படினாலும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறதில்ல. அதனால் எக்ஸாமுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஏதாவது ஹெல்த்தியானது ஏதாவது கொஞ்சோன்னு சாப்பிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு டைஜஷனும் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும், உங்களோட திங்கிங் நல்லாயிருக்கும். 3வது, நீங்கள் உங்களோட சக்ஸஸை விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும். உங்களுக்கு நீங்களே அஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணுங்கள். டெஃபினட்டாக என்னால் முடியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்களே நிறைய கற்பனை பண்ணி பாருங்கள். எக்ஸாம் எழுதுகிற மாதிரி, அதில் எக்ஸாமில் உங்களுக்கு தெரிஞ்ச கேள்விகள் எல்லாமே வர்ற மாதிரி, நீங்கள் உடனே ஆன்சர் பண்ணுற மாதிரி, எந்த பதட்டமும் இல்லாமல் நீங்கள் படித்த கேள்விகள் தான் அதில் கேட்டிருக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் விஷுவலைஸ் பண்ணும்போது
டெஃபினட்டாக உங்களுக்கு எக்ஸாம் எழுத போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் எப்பயுமே சக்ஸஸை விஷுவலைஸ் பண்ணிவிட்டு எக்ஸாமுக்கு முன்னாடி நீங்கள் போகணுங்க. பார்ட் 3 எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு எக்ஸாம் அப்படிங்கிறது ஒரு கேம் தான் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது ஜஸ்ட் உங்களோட மெமரியை அசஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதுதான் உங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இதை ரொம்ப தைரியமாக நீங்கள் ஃபேஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த பதட்டம் அப்படிங்கிறது நீங்களாக க்ரியேட் பண்ணுறது தான். அதனால் அதை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு கேம் தான் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா இது எல்லாமே ரொம்ப சிம்பிளாகிடும். அதனால் எக்ஸாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது தயவு செஞ்சு இதை நீங்கள் திங்க் பண்ணுங்கள். நீங்கள் பதட்டமாகாமல் உங்கள் மைண்டை வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 2வது, ரொம்ப ஷார்ட்டான அஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் உங்களுக்கு நீங்களே யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி ப்ரீதிங் எக்ஸசைஸ் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு 3 தடவை அந்த மாதிரி பண்ணுங்கள். உங்களோட மைண்டுக்கு நீங்களே சொல்லுங்கள், நான் ரெடியாக இருக்கேன், நான் ப்ரிப்பேர்டாக இருக்கேன், இந்த எக்ஸாம் கண்டிப்பாக என்னால் நல்லா பண்ண முடியும், நான் கண்டிப்பாக இதில் நான் சாதிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவான அஃபர்மேஷன் உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. 3வது ரொம்ப முக்கியமான விஷயம், இது யூஸ்வலாக நம்ம பண்ணுறது தான். ஸோ கொஷின் பேப்பர் வாங்கின உடனே எல்லா கொஷினையும் வந்து நம்ம ஒரு தடவை ரீட் பண்ணுவோம். எதெல்லாம் ஈஸியாக இருக்குது, எதெல்லாம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ரீட் பண்ணுவோம். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இது எல்லாத்துக்கும் பொருத்தமானது கிடையாது. ஏன்னா ஒரு சிலர் கொஷின் எல்லாத்தையும் வாசிச்சாங்கன்னா ரொம்ப பதட்டமாயிருவாங்க. ஐயோ, நிறையா கொஷின் நமக்கு தெரியவே இல்லையே அப்படின்னு. ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து நிறையா கொஷினுக்கான ஆன்சர் அவங்களுக்கு தெரியும். ஆனால் அதை ஃபுல்லாக அந்த கொஷின் ஃபுல்லாக பார்க்கும்போது நிறையா வந்து அவங்களுக்கு தெரியாத மாதிரி ஃபீல் ஆகும். அதனால் ஒரு சிலருக்கு இந்த டெக்னிக் வந்து பொருந்தும். அதாவது கொஷின் ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட ஆன்சர்ஸ் வந்து எழுதுறது. ஆனால் ஒரு சிலருக்கு அது பொருந்தாது. அதனால் நீங்கள் வைஸாக நீங்கள் சூஸ் பண்ணுங்கள், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் நீங்கள் கொஷின் பை கொஷின் போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து கொஷின் எல்லாத்தையும் ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொசீட் பண்ணுறதா இருந்தாலும் சரி. 4வது ரொம்ப முக்கியமான விஷயம், டோன்ட் ஸ்டே ஸ்டக். இப்போ ஒரு கேள்வி தெரியல அப்படின்னா அந்த கேள்வியிலே உங்கள் நேரத்தை வந்து போக்காதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மற்ற கேள்விகளுக்கெல்லாம் வந்து விடை தெரியும். ஸோ அந்த கேள்வி எந்த கேள்விக்கான பதில் வந்து தெரியுதோ ஃபஸ்ட்டு அந்த கேள்விக்கான விடையை கரெக்டாக நீங்கள் எழுதுங்க. எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கேள்விக்கு நீங்கள் வரலாம். ஸோ இதிலே வந்து உங்கள் நேரத்தை வீணாக்கிறதுனால உங்களுக்கு பதட்டம் வருமே தவிர உங்களால் ஈஸியாக மற்ற கேள்விக்கு பதில் பண்ண முடியாது. அதனால் எப்பயுமே ஈஸியான கேள்வி, உங்களுக்கு தெரிஞ்ச கேள்விக்கு பதில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியாத கேள்வியை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான விடை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். பதட்டமாகாதீங்க, நிதானமாக இருங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. சொன்ன எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக டெஃபினட்டாக உங்களால் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஹாவ் அ குட் டே.